அல்ஹம்துலில்லாஹ். போன பதிவில் அல்லாஹு தாலாவினுடைய சோதனை எவ்வாறு இருக்கும், மேலும் அது எதற்காக அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அப்படி அல்லாஹ்வினுடைய சோதனை வரும்பொழுது சில மனிதர்களினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انقلب على وجهه ஹசிரத் துன்யா வல் ஆஹிரா தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். இன்னும் மனிதர்களில் மார்க்கத்தில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் சந்தேகத்தின் விளிம்பின் மீதிருந்து அல்லாவை வணங்குகின்றவனும் இருக்கின்றான். அவனுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் அம்மார்க்கத்தை கொண்டு அவன் அமைதி அடைகிறான். ஏதேனும் ஒரு சோதனை அவனுக்கு ஏற்பட்டால் தன் முகத்தின் மீது அவன் புரண்டு திரும்பி விடுகின்றான். இம்மையிலும் மறுமையிலும் அவன் நஷ்டமடைந்து விட்டான். அதுதான் தெளிவான நஷ்டமாகும். சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.